தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாசி மாத அமாவாசை தினத்தன்று அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அங்காளம்மன் மற்றும் காளி வேடத்தில் ஊர்வலமாக ஆடி வந்தனர். காய்கறிகள், கீரை வகைகள், தின்பண்டங்களை அம்மன் மீது வீசி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். திருத்தணி அடுத்த திருவாலங்காடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். அம்மன் மீது பெண்கள் எலுமிச்சை, சுண்டல், கொழுக்கட்டை ஆகிய பொருட்களையும் விவசாயிகள் தானிய வகைகளையும் வீசி நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஏராளமான இளைஞர்கள் விதவிதமாக வேடங்கள் அணிந்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் கல்பாக்கம், திருவண்ணாமலை, ஆரணி, வந்தவாசி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மயான கொள்ளை திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.